அதே போல தத்துவ ரீதியா எப்படி இந்த கிளிக்கூடு அப்படின்னு பார்த்தா, ராமபத்த தீட்சிதர் பெரிய ஒரு சுவாமி இருந்தார். திருவிசலூர்ல வாழ்ந்து வந்தார் அவர். அவர் அந்த கிளிய வேதாந்தமா வைத்துக்கொண்டு நம்ம ஹிருதயம் தான் கிளிக்கூடு அப்படின்றத ரொம்ப அழகா விவரணம் பண்ணியிருக்காரு. வேதாந்த விப்ரமணே விகித பிரச்சாரக்காக ஆகுஸ்தவம் தவமதீரிய கதாபி கேளன்னு வால்மீகி வாக்னிகர வாகுரையா கிரகீதகா கிருத்பஞ்சரம் விஷதிகே கச்சிதயம் சுகோமே என்று இந்த ஸ்லோகத்துல வேதாந்தமான கிளி வனத்துல பறந்துட்டு இருந்ததாகவும், இந்த வேதாந்தத்தை கிளி நம்மளால கையில பிடிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த வேதாந்தம்ன்ற கிளியே ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்துதான். இந்த வேதாந்தமாகவே பெருமாள் அவரே ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து பெருமாள் நம்மளால அறிய முடியாது இல்லையா? அனந்தாவை வேதாகான் வேதமே சொல்றது. வேதமே பெருமாளை பத்தி சொல்ல திணறுது. விஷ்ணுர்னுக்கம் வீரியானிய பிரவோச்சைய பார்த்திவானிமி மமேரஜாகும். விஷ்ணுவனுடைய வீரியத்தை யார் தான் சொல்ல முடியும் அப்படின்னு வேதமே திணறுது. அப்பேற்பட்ட அந்த வேதாந்தமான கிளியானது ஒரு மரத்துல வந்து உட்காந்துதான். அந்த மரம் தான் அந்த விருட்சம்னா டைனாஸ்டின்னு பேர். எந்த டைனாஸ்டி வந்து உட்காந்துதுன்னா காக்குஸ்தவம் தவமதீய கதாபி கேளன்னு ரகுவம்சம்ன்ற விருட்சத்துல வந்து உட்காண்டதாகவும், அவைகள் ரகுவம்சம்ன்ற உட்காண்டும் போது யார் அதை பிடிக்கிறா அப்படின்னா கிராதோபூன் முனிசிரேஷ்டகா வால்மீகி விஸ்ருதகா. இந்த வேதாந்தமானது ராமன் எடுத்துட்டாலும் இந்த விருட்சத்துல வந்து உட்கார்ந்தது ராமாயணம் எடுத்துட்டா இந்த விருட்சமான ராமாயணமும் வேதாந்தமாகிய பெருமாளும் எங்க இருக்கான்னா ஹிருத்பஞ்சரம் விஷதிக்கே கஷ்டிதயம் சுகோமேகே. இப்படி இந்த வேதாந்தமா இருக்கக்கூடிய கிளிக்கூடு, வேதாந்தமா இருக்கக்கூடிய ராமாயணம், அதுக்குள்ள இருக்கிற வேதாந்தமா இருக்க பெருமாள், இவைகள் எல்லாம் இந்த ஹிருத்பஞ்சரமா இருக்கக்கூடிய ஹிருதயத்துல வந்து மனசுல உட்காண்டுது அப்படின்னு இந்த கிளிக்கூட பத்தி அழகாக திருவிசலூர்ல எழுந்துள்ளக்கூடிய ராமபத்த தீட்சிதர் சுவாமி சொல்றார். வேதாந்தம் என்ற பெருமாள், இந்த வேதாந்தம் எதுக்குள்ள உட்காண்டதுன்னா ரகுவம்சத்துல வந்து உட்காண்டுது. வேதாந்தமாகிய ராமன் ரகுவம்சத்துல உட்காண்டு இவர் யாரோட ஹிருதயத்துல வந்து உட்காண்டதுன்னா கிராதோபூர் முனிசிரேஷ்டகா வால்மீகி விஸ்வதகா. வால்மீகி என்ற அவருடைய ஹிருதயத்துல வந்து உட்காண்டது போல நம் மனசுல பெருமாள் வந்து உட்கார்ந்து இந்த கிளிக்குள்ள சேவை சாதிக்கிறார். இந்த வேதாந்தம் பிடிப்பட முடியாத வேதாந்தத்தை இப்ப இப்படி கிளிக்கூட நம்ம சேவிக்கலாம் அப்படின்னு ஒரு தத்துவ ரீதியாக திருவசிரூர்ல எழுந்தக்கூடிய ராமபத்ர தீட்சிதன் சுவாமி சொல்றதை கேட்டு நம்ம இந்த கிளிக்கூட சேவிச்சோம்னு சொன்னா அவருடைய ஆனந்தமே தனி தான். இந்த கிளிக்கூட வருஷா வருஷம் நடந்துட்டு வருது. வருஷா வருஷம் ஜனங்க சேவிக்கணும்னு பிரார்த்திச்சு.